அதாவது இந்த பாருங்க இந்த கொடி தான் இப்படி லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு அப்படி அதாவது மக்களை எல்லாரும் பாதுகாப்போட செயல்படுங்க. வந்து கொடியேற போகுது. ஃபாதர்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த திருவிழா வந்து தொடர்ந்து 26 ஜூலை 26ல உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. போலீஸ் ட்ரோன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. சீக்கிரம் நடைபெறும். பாதுகாப்பு கொடுத்தவங்க வந்து அதனால நிறைய ஆடாதீங்க. நம்ம குழந்தைகளை நீங்களும் பாதுகாப்பா இருங்க. கோவிலுக்கு வருவாங்க அந்த 10 நாட்கள் எல்லாரும் வாங்க. அதுக்கு முன்னுக்கூட்டியுமே வேண்டி இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு மாத காலமாகவே சிலவங்க அந்த அன்னையின் அருள் பெற்று இந்த இடத்துல பாலும் இருந்தவங்க வழங்குவாங்க. உயிருக்கு உயிர் அப்படிங்கிற வியாதிகளில் இருக்கிறவங்க, கஷ்டங்களில் இருக்கிறவங்க வந்து உயிருக்கு உயிர் வாங்கி விடுறேன்னு சொல்லிட்டு புறாவை வாங்கி இந்த கொடியேற்றத்தின் போது பறக்க விடுவாங்க. தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள், நோய் நொடிகள் எல்லாம் பறந்து போட்டுன்னு. அப்புறம் இனிப்புகள் வழங்குவாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கு பால் வாங்கி ஊற்றுறேன், வெண்பட்டு செலுத்துறேன்னு வேண்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் வந்து இந்த கோவிலில் சிறப்பு அம்சமாக தான் வந்து அள்ளி அள்ளி வரங்களை வழங்குவாங்க. மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எல்லா பகுதியில் இருந்து சுற்று வட்டாரம், தூத்துக்குடி மட்டும் இல்லை, சென்னையில் எங்கே இருந்தனாலும் இந்த திருவிழாக்காக ஓடி வந்துடுவாங்க. சுற்று வட்டாரத்தில் ஒரு கோவிலில் வந்து இந்த திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழாவாக கொண்டாடப்படும். பனிமய மாதா திருவிழா. இந்த மாதாவின் கருணையில் வந்து எல்லாமே சிறப்பாக நடைபெறும். இதில் மிக முக்கியமாக போலீஸ் பாதுகாப்பு நிறைய இருக்குது. வர்றவங்களும் நகைகள் அணிந்துட்டு வரவங்களும் பாதுகாப்பாக இருங்க. குழந்தைங்களுக்கு நகையை அணிவிக்காதீங்க, பாதுகாப்போடு செயல்படுங்க. எல்லோரும் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க, நண்பர்கள் எல்லோரும் வாங்க, வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிடுங்க. இது தொடர்ந்து 10 நாளைக்கு அப்புறமும் நடைபெறும் பொருட்காட்சியெல்லாம் வந்து